Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிளான ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு எவ்ரிடே ஆபீஸ் ஆர் காலேஜ் மேக்கப் தான் பார்க்க போறோம். சோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டு இல்லையா, சோ அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் ஈவினிங் வரைக்குமே லாங் லாஸ்டிங்கா இருக்கிற மாதிரியான ஒரு 9 to 5 மேக்கப் மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த லுக் தான் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். சோ இந்த லுக் எப்படி பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் டேக் a moment to subscribe. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நான் வந்து Dermavive ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் மை ரீசன்ட் ரீபர்ச்சேஸ். நான் இந்த பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3rd பேக்னு நினைக்கிறேன் இந்த நான் யூஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு இந்த கிளென்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ட்ரையிங்காகவும் இச்சிங்காகவும் இருக்காது. ரொம்ப காமிங்காக சூதிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குமே இது வந்து சூப்பராக செட் ஆகும். எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே தாராளமாக இந்த கிளென்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவுமே வந்து என்னுடைய ரீபர்ச்சேஸ் தான். இது வந்து நான் டெர்மாவைவை விட நியூட்ரிடர்ம் வந்து ரொம்பவே அதிகமாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். என்னுடைய கோ டு ஃபேவரட் இது. இந்த மாய்ஸ்சரைசரை கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சம்மரும் ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப ஹெவி க்ரீம் மாதிரியான மாய்ஸ்சரைசருக்கு போகாமல் கொஞ்சம் மைல்டாக இந்த மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசருக்கு நீங்கள் போய்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து கரெக்டான அளவில் ஸ்டிக்கியாக இருக்கும். நம்மளுடைய மேக்கப்பை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஓவர் ஸ்டிக்கியாகவும் இருக்காது. அதனால் நமக்கு டே ஃபுல்லாகவே வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அட் த சேம் டைம் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த Requil சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கலரேஷனை வந்து நம்ம ஈவன் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். பட் எனக்கு எப்போதுமே வெளியில் போகும்போது ஓரளவுக்கு என்னுடைய டார்க் சர்க்கிள் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ என்டையர் ஃபேஸ்க்கும் எனக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் வெதரில் வெளியில் போக போகிறேன் அப்படின்னா. ஸோ அதனால் நான் எப்போதுமே என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா கன்சிலர் எடுத்து எனக்கு எங்கெங்கே அந்த டார்க்னஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன், ஸ்பாட் கரெக்ஷன் மாதிரி. ஸோ இன்றைக்கி அதை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட்டும் பண்ணுறேன். என்டையர் ஃபேஸ்க்கும் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு பதிலாக எங்கே தேவையோ அங்கே மட்டும் இந்த மாதிரி ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணிக்கிறது இந்த சம்மருக்கு இந்த மேக்கப் ரொம்பவே அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷனை விட கன்சிலரில் ரொம்பவே வந்து கவரேஜும் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஃபவுண்டேஷன் அளவுக்கு கன்சிலர் வந்து குயிக்காக மூவ் ஆகாது எங்கேயுமே. ஸோ இது வந்து இன்னுமே கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்கே மட்டும் கொஞ்சமாக நான் வந்து ஸ்பாட் கரெக்ஷன் மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் இதையுமே பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ப்ரஷ் வச்சு. ஸோ இதை நீங்கள் கையால் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம என்டையர் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணல இல்லையா, ஸோ அங்கங்கே பண்ணியிருக்கோம். அதனால் ஈஸியாக வந்து இது கையாலே பிளெண்ட் ஆயிடும். பட் நான் வந்து ஒரு குட்டி கன்சிலர் ப்ரஷ்ஷால் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மேக்கப் பண்ண யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹால் பேக் அப்படின்ற லிங்க்குள்ளே இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வெப்சைட்கே போயிடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் நார்மலாக யூஸ்வலாக எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்களோ அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கன்சிலர் ஸ்டெப்புமே வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பவுடருக்கு போய்க்கலாம். ஸோ பவுடருக்கு நான் வந்து மேப்ளின் ஃபிட்மியோட பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் இதுவுமே வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட். இதுவுமே என்னுடைய ரீபர்ச்சேஸ் தான். இது வந்து என்னுடைய 3rd இல்லை 4th பேக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு இந்த பவுடர் வந்து ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபுள் பட் ரொம்பவே சூப்பரான கவரேஜ் கொடுக்கும். அண்ட் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நிறைய ஷேட்ஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் எல்லா ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்குமே இது வந்து தாராளமாக செட் ஆகிக்கும். ஸோ இதில் மினி வெர்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வேணால் கூட வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ்ஷில் இந்த பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய என்டையர் ஃபேஸையுமே நான் வந்து நல்லாவே செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் முக்கியமாக அண்டர் ஐஸை வந்து செட் பண்ணிக்கணும். பிகாஸ் அங்கே கன்சிலர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து என்னுடைய அண்டர் ஐஸையும் நான் வந்து ஃபஸ்ட்டாக செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்டையர் ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லேயுமே இந்த பவுடரை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐப்ரோ பவுடர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 2-in-1 ப்ராடக்ட் மாதிரி. இதில் ஒரு பக்கம் வந்து பவுடர் இருக்கும் அண்ட் இதில் இன்னொரு பக்கம் வந்து ஜெல் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காஜல் வைக்கிற ஆளாக இருந்தீங்க இல்லை ஐலைனர் போடுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜெல் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்க போகிறேன் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு பவுடர் பார்ட்டை வச்சு. ஸோ ஒரு ஃப்ளாட் ஆங்கிள்டு ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஐப்ரோஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அ வெரி பிக் கேம் சேஞ்சர் வென் இட் கம்ஸ் டு மேக்கப். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு ஐ மேக்கப் பண்ணாட்டியும் அதை மட்டும் பண்ணிக்கிட்டாலே வந்து ரொம்ப லுக் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ ஒன்ஸ் ஐப்ரோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து என்னுடைய அவுட்ஃபிட்டில் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கணும் மாதிரியான அவுட்ஃபிட் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ அதனால் நானுமே வந்து ஒரு ஆரஞ்ச் டெரகோட்டா கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து லோரியலோட rouge லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து amaze அப்படி தான் நினைக்கிறேன். நான் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து மை கிளாம்லேருந்து இந்த ஒரு கே ப்ளே அப்படின்ற ப்ளஷ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது
இது வந்து நல்லாவே ஒரு சூப்பரான பிக்மெண்டட் ப்ளஷ். அண்ட் இது வந்து என்னுடைய புது பர்ச்சேஸ் தான். நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். இதை வந்து ஒரு குட்டியான ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு ஒரு ஐஷேடோவை நான் வந்து இதை போட்டுக்க போகிறேன். ஸோ என்டையர் லிட்ஸ்லேயும் நான் வந்து போட்டுக்கிறேன். என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயுமே நான் வந்து இதே இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் ஐஷேடை போடணும் அப்படின்ற கம்பல்ஷன் கிடையாது. பட் அதை போட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அந்த நேச்சுரலான டோன் எல்லா கலருமே வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் அது கொஞ்சம் ஐஸில் இருந்தாலும் இன்னுமே வந்து லுக் ரொம்ப புட் டுகெதர் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதே ப்ளஷ்ஷை என்னுடைய 2 சைட் சீக்ஸ்லேயுமே நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ப்ளஷ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து மேப்ளினோட கொலோசல் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மேப்ளினோட மஸ்காராஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து எஸ்பெஷலாக லேஷஸ்க்கு வந்து நிறைய லென்த் அண்ட் வால்யூம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது வாட்டர் ப்ரூஃபும் கூட, ஸ்மஜ் ப்ரூஃப் எல்லா ப்ரூஃபும் இருக்குது. ஸோ அதனால் இந்த சம்மருக்கு இது வந்து ரொம்பவே அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐலைனர், காஜல் எல்லாமே வச்சுக்கலாம். பட் என்னுடைய பாடி வந்து நார்மலாகவே கொஞ்சம் ஹீட் பாடி தான். ஆல்சோ இப்போ வெதரும் வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் எனக்கு காஜல் அப்ளை பண்ணால் ரொம்பவே குயிக்காக அது வந்து மெல்ட் ஆகிரும். ஸோ அதனால் நான் வந்து காஜல், ஐலைனர் எதுவுமே வைக்கல. ஜஸ்ட்டு மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் சேஃபர் சைடுக்கு. இதை போட்டு முடிச்சதுக்கப்புறமா லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸோ என்னுடைய அவுட்ஃபிட், ஜுவல்லரி இது எல்லாமே பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறமா லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த லுக் வந்து ரொம்பவே அப்ராப்ரியேட்டான ஆஃபீஸ் ஒரு காலேஜ் மேக்கப் லுக். அதுவும் எஸ்பெஷலி இந்த சம்மருக்கு. ஏன்னா இந்த லுக் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகாது, ஸ்மஜ் ஆகாது. அப்படியே ஒரு வேளை ஆச்சுன்னா கூட நீங்கள் இதுக்கு மேலே வந்து டிஷ்யூ வச்சு நம்மளுடைய ஸ்வெட் எல்லாத்தையுமே டேப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சம் பவுடர் வந்து செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லுக் வந்து ஈவினிங் வரைக்குமே ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சு கூட இந்த லுக்கை வந்து இன்னுமே வந்து லாக் பண்ணிக்கலாம். பட் நான் அதெல்லாம் வந்து பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு நார்மலான எவ்ரிடே லுக்காக தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து வெளியில் போகும்போது இதை வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப புட்டிகெதராக எலிகண்ட்டாக நம்மளை வந்து ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கும். ஆல்சோ இந்த லுக் வந்து எல்லா விதமான அவுட்ஃபிட்க்குமே வந்து சூப்பராக செட் ஆகிருக்கும். வெஸ்டர்ன், இண்டோ வெஸ்டர்ன், பியூர் ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி எல்லா அவுட்ஃபிட்க்குமே வந்து செம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லுக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாத்துக்கான லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்புறேன். See you on the next video. Until then, bye bye. Take care.